அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். அபூபக்கரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது. ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. துல்காதா, துல்ஹிஜ்ஜா மற்றும் முஹர்ரம் ஆகியவையாகும். மற்றொன்று ஜுமாதுல் ஆஹிராவுக்கும் ஷாபான் மாதத்திற்கும் இடையேயுள்ள முலர் குலத்தாரின் ரஜபு மாதமாகும் என்று கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 3, 4, 6, 7 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓர் ஆண்டுக்கு 12 தான். இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலே இருந்து அல்லாஹ் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் சிறப்புற்றவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அவற்றில், அதாவது அந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் நீங்கள் போர் புரிந்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 சூரத்து தௌபா வசனம் 36 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று மிகவும் தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கையான அல்லது புனிதமாக கருதப்படுகின்ற 4 மாதங்கள் அரபியில் அஷ்ஹுருல் ஹுரும் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 4 மாதங்கள் தான் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப். இதில் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3ம் அடுத்தடுத்து வருகின்ற மாதம். ரஜபு மட்டுமே தனியாக வருகின்ற மாதம். ஆதி காலம் தொட்டே இந்த மாதங்களில் சண்டை செய்வது, போர் புரிவது, அநீதிகள் செய்வது இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. படைத்த இரட்சகனுடைய அச்சத்தை அதிகப்படுத்தி இந்த புனிதமான மாதங்களில் நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கும் தங்களுடைய பிழைகளை மன்னிப்பதற்கு உண்டான காலமாக, பிழை பொறுக்க தேடுகின்ற காலமாக இந்த மாதங்கள் மிகவும் உகந்தவையாக அறியப்படுகிறது. இஸ்லாத்தில் அதனுடைய முந்தைய காலத்தில், இஸ்லாம் அரபு நாட்டிலே வருவதற்கு முன்பாக இந்த 4 மாதங்களும் மிகவும் புனிதமாக கருதப்பட்டது. பழங்குடியினருக்கு இடையே எவ்வளவுதான் பகைமை இருந்தாலும் இந்த மாதங்கள் தொடங்கிவிட்டால் போர்களை நிறுத்தி விடுவார்கள். தூரத்து ஊர்களில் இருந்து மக்கள் வணிகத்திற்காகவும் புனிதமான காபாவை தரிசிப்பதற்காகவும் ஹஜ் கடமையை அச்சமின்றி நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் அதற்குண்டான பயணம் செய்ய அமைதியான காலமாக இந்த காலம் உதவியது. அரபு நாட்டு மக்களின் இந்த நல்ல பழக்கத்தை இஸ்லாமும் அங்கீகரித்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த புனித மாதங்களில் நன்மைகளுக்கான கூலியும் தீமைகளுக்கான தண்டனை எடையும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதாவது நன்மை செய்தால் அதிகமாக நன்மை கிடைக்கும். இந்த மாதங்களிலே
தீங்கு செய்வதில் இருந்து விலகியிருங்கள் என்று சொல்லப்பட்டதில் இருந்து அதையும் மீறி தீங்கிழைத்தால் அவர்கள் அதற்கு பன்மடங்கான குற்றத்துக்கு உண்டான தண்டனையை அடைவார்கள். எனவே இந்த புனிதமான மாதங்களிலே இஸ்லாமியர்கள் தொழுது முடித்ததற்கு பின்பாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவது, தான தர்மங்கள் செய்வது, குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுவது, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக மன்னிப்பு கோருவது, பிறருக்கு தீங்கிழைப்பது, பொய் பேசுவது, புறம் பேசுவது போன்ற தீய பழக்கங்களை முழுமையாக கட்டுப்படுத்தி இந்த மாதங்களுடைய மேன்மைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.